ஹாப்பி மார்னிங். நல்லதா 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல இந்த வேலையை வந்துட்டு நீங்கள் செய்ய பழகிக்கோங்க. ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் குடிக்கிற அளவுக்கு நல்லா மிதமான சூடுபடுத்திக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சை பழத்தை கட் பண்ணுங்கள். அந்த பழத்தை வந்துட்டு அந்த தண்ணியில் பிழிஞ்சு போட்டு தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கலக்கிட்டு மிதமாக சூட்டில் இருக்கும்போதே அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் குடிச்சிட்டீங்க. அவ்வளவும் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது ஒரு விஷயங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலை கடன், அதாவது மலம் கழிக்காம எந்த ஒரு உணவையுமே அன்னை நாளுக்கு எடுத்துக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதல். ஏன் சொல்றேன்னா, முந்தைய நாள் வந்துட்டு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் நம்மளுடைய வயிற்றுல ஜீரணமாய் தங்கியிருக்கும். அதை வந்துட்டு மறுநாள் நம்ம வெளியேற்றாம நம்ம புதுசா உணவு சாப்பிடும்போது அந்த உணவும் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால மலம் கழிக்காம மறுநாள் காலையில புது வகையான உணவுகள் எடுத்துக்காதீங்க. உடம்புக்கு ரொம்பவும் கெடுதல். மூணாவது பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட பொருள், அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே பாலில் டீ காஃபி போட்டு குடிப்பீங்க பார்த்தீங்களா, அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அந்த பழக்கத்தை முதல்ல வெளியேற்றுங்க. பால் போட்டு டீ காஃபி சாப்பிடாதீங்க. பால் எதுக்குங்க? நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க இல்லை சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாதப்ப கலக்கி கொடுக்க தான் பால். வயசானவங்க சாப்பிட்றதுக்காக தான் பால். அவங்க வந்துட்டு உடம்பு முடியாத சமயத்தில் வந்துட்டு சாப்பிட வேண்டிய பொருள் தான் பால். வயசானவங்களும் குட்டி குழந்தைங்களும் சாப்பிட்றது தான் பால். நம்ம பெரியவங்க வந்துட்டு அதில் இஷ்டத்துக்கும் பால் டீ பால் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக லைட்டான்னு போட்டு அடித்து சாப்பிட்றோம். அது முற்றிலும் உடம்புக்கு கெடுதலான விஷயம். பால் போட்டு டீ காஃபி சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலாக மூலிகை டீ எடுத்துக்கோங்க. ஏகப்பட்ட மூலிகை டீ இருக்குது. இஞ்சி புதினா டீ இருக்குது. நெல்லிக்காய் இஞ்சி தட்டி போட்டு நாட்டு சர்க்கரை கலந்து போட்டு கொதிக்க வச்சு டீ சாப்பிடலாம். இல்லாட்டினாக்கா வந்துட்டு பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் போட்டு அன்னாச்சி பூலாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த டீயை சாப்பிடலாம். இல்லை மா இலை கொய்யா இலை புதினா இலை இந்த மாதிரி வாரத்தில் 7 நாள் இருக்கா, 7 நாளும் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது காலையில் இந்த மாதிரியான மூலிகை டீயெல்லாம் சாப்பிட கற்றுக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. பால் காஃபி டீயை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4வது பார்த்தீங்கன்னா எள்ளு சம்மந்தப்பட்ட உணவுகள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. எள்ளு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. எள்ளு கொழுக்கட்டை, எள்ளு உருண்டைகள், அதாவது கருப்பு எள்ளு சம்மந்தப்பட்ட உணவு எடுத்துக்கோங்க. 5வது பார்த்தீங்கன்னா கீரைகள். வாரத்தில் 2 அல்லது 3 முறையாவது கீரையை உணவுல சேர்த்துக்கோங்க. இது அவ்வளவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்வி, அதாவது நான்வெஜ்ஜை மேக்சிமம் அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. நான்வெஜ்ஜு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். சாப்பிட்றதா இருந்தால் வாரத்தில் 1 அல்லது 2 முறை சாப்பிடுங்க. அதுலேயும் மீன் சம்மந்தப்பட்ட உணவு நான்வெஜ்ஜு சாப்பிடுங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம உடல் நிஜமாக ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். நான் சொன்னது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே. இந்த விஷயத்தெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய பிள்ளைகளையும் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ண கற்றுக் கொடுங்க. டேக் கேர். ஹாப்பி மார்னிங்.